வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நம் மன அழுத்தத்தில் இருந்தது உண்மைதான். தற்கொலை சர்ச்சைக்கு புலி வெளியிட்டுள்ள வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நான் தற்கொலை முயற்சி செய்யவில்லை என்று காற்றுக்கண்ண வேலி சீரியல் நடிகர் வெளியிட்டிருக்கும் வீடியோ தான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் ஒவ்வொரு சீரியலுக்கும் தனித்தனி ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. அண்ணன் தம்பி, கணவன் மனைவி, காதல் ஜோடி, புதுமண தம்பதி என பலவிதமான கான்செப்ட்ல விஜய் தொலைக்காட்சி சீரியல்ல ஒளிபரப்பாகி சீரியல் இளைஞர்கள் மத்தியில இது காற்றுக்கண்ண வேலி சீரியல் இளைஞர்கள் மிகவும் கவர்ந்த தொடராக இப்போது வரைக்கும் இருந்து வருகிறது. இந்த சீரியல்ல கடந்த ஆண்டு தான் விஜய் டிவியில ஒளிபரப்பாக்கப்பட்டது. தற்போது இந்த தொடர் ரசிகர்கள் விரும்பி பார்க்கும் தொடராக மாறி முடிவடைந்துள்ளது. இந்த தொடரில் வெண்ணிலா கதாபாத்திரத்தில் பிரியங்கா நடித்து வராங்க. IAS படிக்க வேண்டும் என்று கனவோடு இருக்கும் வெண்ணிலாவுக்கு அவருடைய அப்பா கல்யாணம் ஏற்பாடு செய்கிறார். ஆனால் வெண்ணிலா கல்யாணம் நாளன்று வீட்டை விட்டு வெளியேறிதான் தன் கனவை நனவாக்க போராடுறா. வெண்ணிலாவுக்கு பல்வேறு வகையில பிரச்சனை வருகிறது. இருந்தும் வெண்ணிலாவுக்கு உறுதுணையாக நிற்கிறார் ஹீரோ. இடையில இந்த சீரியல் இருந்து கதாநாயகன் விலகியிருந்தார். ஹீரோ, அம்மா, பெரியம்மா என பல நடிகர்கள் விலகி இருந்தாங்க. இருந்தாலும் சீரியல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. தற்போது சீரியல்ல சூர்யா, வெண்ணிலா இருவருக்குமே மத்தியில காதல் மலர்ந்திருக்கிறது. இந்த நிலைதான் காற்றுக்கண்ண வேலி சீரியல் நடிகர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. சீரியல்ல வெண்ணிலாவின் கல்லூரி நண்பராக மாறன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் ராகவேந்திரன். இவர் விஜய் டிவியில் பிரபலமான கனா காணும் காலங்கள் தொடர்ல புலி கதாபாத்திரத்துல நடித்து பிரபலமானாரு. இவர் பல சீரியல்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராகவேந்திரனுடைய நீண்ட இடைவெளிக்கு பிறகு காற்றுக்கண்ண வேலி சீரியல்ல நடித்திருந்தாரு. இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சீரியல்ல இருந்து விலகியதால் அதன் பின்பு சமீபத்தில் அளித்த பேட்டியில இவருக்கு சீரியல்ல சம்பளம் குறைப்பு, வாய்ப்பில்லை, ரோலில் முக்கியத்துவம் என பல காரணங்கள் சுட்டிக்காட்டி விலகியிருந்தார். சமீபத்தில் யூடியூப் சேனல் கொண்டு பேட்டி கொடுத்திருந்த இவர் தண்ணீர் கேன் போடும் வேலைக்கு செல்வதாகவும் சினிமா தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் உருக்கமாக தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இவர் பல ஏமாற்றங்களை சந்தித்து மன அழுத்தத்தில் இருப்பதாக சொல்லி வந்தாங்க. இப்படி ஒரு நிலையில சமீபத்துல ராகவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல டிப்ஸ் எட்டியபடி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. ஒருதலை காதல் தோல்வி என்பது போல கேப்ஷன் கொடுத்திருந்தாரு. இந்த வீடியோ இணையதளத்துல வைரலாகி வந்தது. இதற்கு பலருமே ஆறுதல் கூறி வந்தாங்க. ஆனால் அவர் தற்கொலை முயற்சி செய்தது ஹாஸ்பிட்டல் இருப்பதாக வதந்திகள் இணையதளத்தில் வைரலானது. அதை அவர் ஜாலியாக தன்னுடைய நண்பர்கள் பகிர்ந்து கொண்ட போஸ்டை சீரியஸாக விஷமாக மாற்றிவிட்டார். இந்த நிலைதான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தற்போது ராகவேந்திரன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மற்றொரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல 2 நாட்கள் முன்பு ஒருதலை காதம் பிறப்பாக நாம் வெளியிட்ட வீடியோ ஜாலியாக செய்தது. அதற்கு நான் தற்கொலை முயற்சி ஹாஸ்பிட்டல் இருக்கின்றெல்லாம் இணையதளத்துல செய்திகள் வெளியாகி வந்தது. அதை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். குடும்பத்துல இருப்பவருக்கு அதை படித்து விட்டு நொந்து போனாங்க. ஏன் தற்கொலை முயற்சி செய்ய வேண்டும்? அதுவும் இது போன்ற விஷயத்துக்கு நிச்சயம் கிடையாது. வதந்தி மட்டுமே யார் நம்ப வேண்டாம். ட்ரிப்சன் இருப்பது உண்மைதான், ஆனால் தற்கொலை முயற்சி எல்லாம் செய்யவில்லை. இது போன்ற தவறான தகவலை பரப்பாதீங்க. இது பலருக்கும் தவறான உதாரணமாக மாறிவிடும் என்று சொல்லியிருக்கிறார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.